வெல்கம் டு பண்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெனிஸ் தான் பார்த்துருக்கோம். குரூப் 1ஓட ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக நீங்கள் அந்த பிடிஎஃப்ஸை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7053 கொஸ்டின் இருக்குது. 2019 2024 வரைக்கும் கடைசியாக நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரைக்கும் இதை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. யூனிட் 8 இருக்கக்கூடிய திருக்குறளை நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம். இந்த திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட பொது தமிழில் இருக்கிற பார்ட் பியில் இருக்கிற திருக்குறள் கொஸ்டினையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் நம்மக்கிட்ட சால்வ் பண்ணி இருக்குது. ஒருவேளை நீங்கள் குரூப் 2 இயர் ஸ்டூடெண்ட்னா பொது தமிழும் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது. இப்படி தான் இருக்கும். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இந்த பிடிஎஃபை நம்ம உருவாக்கியிருக்கோம். லாஸ்ட் டைமில் இந்த 1 வீக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டுமாவது நீங்கள் பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை குரூப் 1 இல்லை குரூப் 2 என்ன பண்ணோன்னாங்க, இந்த பிளாங்காக நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் வேர் டு ஸ்டடி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷு, மென்டல் எபிலிட்டி எல்லாத்துக்கும். அந்த வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி முதல்ல நோட்ஸ் எடுங்க, ஸ்கூல் புக்கை. சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பழைய புக்கு தேவையில்லை, புது புக்கே போதும். சரிங்களா? 6 to 12 வரைக்கும் போதும். அதனால் நீங்கள் வேர் டு ஸ்டடியை பயன்படுத்தி நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? பிளாங்காக இது போனீங்கன்னா அது மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வரவே வராது. சரிங்களாங்க? மார்க் மட்டும்தான் வரும், கட் ஆஃப் வரவே வராது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குரூப் 2 நிறைய பேர் எழுத போகிறாங்க. ஏன்னா மறுபடியும் அப்ஜெக்டிவ் டைப் வந்ததுனால அது குரூப் 4க்கும் குரூப் 2A நீங்கள் ஒரு 4 to 5 வருஷம் இருந்தீங்கனாலே குரூப் 2 சர்வீஸ்க்கு மாறிடலாம். ஸோ குரூப் 2லேருந்து குரூப் 1க்கு ஒரு 8 to 10 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஒரு 15 இயர்ஸ், நீங்கள் இப்போ ஒரு 20+ இருக்கீங்கன்னா ஒரு 35+ நீங்கள் குரூப் 1 கேடரில் போய் உட்காந்துடலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.